அதை நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஒன்று ஓவர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டுமே உங்களால் நடத்தவே முடியாது. உங்கள் கையில் பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அன் ஆக்டர். ஸ்கிரிப்ட் டைரக்டர்லாம் அவன் தான். சுவிட்ச் அங்கே அமுத்தினாலும் நீங்கள் ஆடத்தான் வேணும். இதுலேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுது? இப்போ விருச்சிகத்துக்கு 4ல் ராகு, 5ல் சனி, 8ல் குரு வரக்கூடியவர் 9க்கு ஜூன் 2ஆம் தேதி வரார். தாயா உனக்கு பிரேக்கிங் நியூஸு. உங்களுக்கு எல்லாருக்குமே, என் தோழர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் என்ன? அண்ணாமலை படத்தில் சொல்றாருல ரஜினி, இந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோன்னு. அந்த மாதிரி நாள் ஜூன் 2. உங்களுக்கு அந்த டைம் வருது. அப்படி கடகத்துக்கு வந்து உச்ச குரு உங்களை வந்து 5ஆம் பார்வையா, சிறப்பு பார்வையா பார்க்க ஆரம்பிக்க போறார். புலம்பி புலம்பி அழுது அழுது உருண்டு உருண்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன? என் மேல 1000 கல் அடிக்கிறியா, 1001வது கல் எப்போ வரும்னு கேட்கறது தான் தில்லு. அந்த நெக்ஸ்ட் என்ன? அந்த நெக்ஸ்ட் 2ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் வரும். இந்த 2ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் லான்ச். எப்படி சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுக்குன்னு சீஃப் மினிஸ்டர் ஆகும் சொல்ல. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை சாதாரண குரு இல்ல பிரதர், உச்ச குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் மேல விழப்போகுது. கரெக்டா ஜூன் 2லேருந்து உங்க லைஃப் ஸ்டார்ட்ஸ் டாட். அங்கிருந்து தொடக்கம். உங்கள் ராசியின் 3ஆம் வீடு 5ஆம் வீடு மேல குரு பார்வை விழுது. இது 30 இயர்ஸுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. குரு கடகத்துல தான் உச்சம் பெறுவார், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி உச்சம் பெற்ற குரு விருச்சிகத்தை பார்ப்பார். இதுக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி பார்த்தார், இப்ப வரார். சமீபத்தில் வெளியான கருப்பு படத்தில் வர மாதிரி கருப்பு எங்களை காப்பாத்துங்கிற மாதிரி கடவுள் உங்களை காப்பாற்ற வரார். இந்த வாழ்க்கை வந்து அந்த திசையை நோக்கி போகுது. அடுத்தது எல்லாம் சொல்லிட்டீங்க சாமி, எனக்கு என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், மண்டை போட்டு குடையுதும்பீங்க. மனசு மனோகாரகன் சந்திரன் நீச்சம்ங்கிறதுனால மண்டையை குடைய தான் செய்யும், என்ன நேரமும் குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் குரு பலம் என்பது தேவை. இப்போ இறைவனுடைய பலத்தை வச்சு மட்டும்தான் எதையுமே ஜெயிக்கவும் முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், பிரச்சனைகளை பார்க்க முடியும். அப்போ என்ன செய்தால் நல்லது நடக்கும்? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். 4 விஷயம் சொல்றேன் நீங்க என்ன செய்யணும்னு. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது மெடிடேஷன். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கலியுக தெய்வமே, கந்தனுக்கு மூத்தோனே, மௌஷிக வாகனனே, மூலப்பொருளோனே, ஸ்கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன், காத்தருள்வாய். இந்த ஸ்கந்த குரு கவசம் இதை பிடிச்சிக்கங்க. உங்க ராசிநாதனுடைய ஸ்கந்த குரு கவசம். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லைங்க, இந்த உலகத்துக்கே 12 ராசிகளையும் காப்பாற்றுறவன் முருகன் தான். அகத்தியருக்கு ஜோதிடத்தை உபதேசம் பண்ணவனும் முருகன் தான். அந்த முருகப்பெருமானை பிடிச்சுங்க, அவன் திருவடியை பிடிங்க, வேல் பூஜை பண்ணுங்க, வேலும் மயிலும் துணைன்னு நினைங்க. நினப்பு தான் வாழ்க்கையை மாற்றும். நினப்பு தான் நம்ம பேசுகிற வார்த்தையை மாற்றும். நினப்பு தான் நம்ம செயலை வடிவம் பெற வைக்கும். நினப்பு தான் வாழ்க்கையை ஒரு சீராக ஒரே லைனில் ட்ராவல் பண்ண வைக்கும், சாதனைகளை படைக்க வைக்கும். எப்பேற்பட்டவங்களும் உங்களை மாதிரி இல்லை, உங்களை விட 100 மடங்கு கஷ்டப்பட்டவங்க எல்லாமே ஜெயிச்சதுக்கு காரணம் முருக பக்தி. இதை நீங்கள் பிடிச்சிக்கணும். உங்கள் குலதெய்வம் முருகனாக இருந்தால் இன்னும் நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களும் தவறாமல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட வேண்டும். முடிந்தால் கோவிலுக்கு போகணும், முடியலையா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் முருகன் கோவில். இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம். ஸ்கந்தகுரு கவசம் டெய்லி சாயங்காலம் 6 மணி ஆனால் சொல்லணும். ஆஃபீஸில் இருக்கீங்க, வேலை போகிறீங்க, ட்ராவலில் இருக்கீங்க, ட்ரெயினில் இருக்கீங்க, போடுங்க ஹெட்ஃபோன்ஸை. கண்டதையும் கேட்குறீங்க, நாள் முழுக்க கண்டதையும் பார்க்குறீங்க. ஏன் 10 நிமிஷம் இல்லையா இருக்கு இல்லையா, ஹெட்ஃபோன்ஸை போடுங்க. பிறகு 2வது பாயிண்ட், என்ன செய்தால் நல்லது நடக்கும்? எல்லாத்து மேலேயும் ஒட்டிக்காதீங்க. சொத்து மேலே, கார் மேலே, காதலன் மேலே, காதலி மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே, குழந்தைங்க மேலே, வேலை மேலே, பதவி மேலே
எல்லாத்தையும் பல்லி மாதிரி ஒட்டிக்காதீங்க. ஏன்னா எது உங்களுக்கு கிடைக்கலைனாலும் எது உங்களுக்கு கிடைச்சாலும் என்றைக்கோ ஒரு நாள் அதை உங்களை விட்டு விலக தான் போகுது. அது மட்டும் ஷோர். அப்போ இடைப்பட்ட காலத்தில் எது மேலேயும் போய் ஒட்டாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு எது மேலேயும் ரொம்ப ஒட்டாதீங்க. அப்படி லைட்டாக விலகி நில்லுங்க. இதை நீங்கள் செய்தே ஆகணும். அப்படி செய்யும் போது அப்போ தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு. நீங்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்தையுமேலையும் போய் சடக்கு ரொம்ப ஒட்டுறது. ஐயோ என் பொண்ணு, ஐயோ என் பையன், என்ன உங்கள் பொண்ணு உங்கள் பையன், அது தனி உயிர், தனி உடல், பிறப்பு கொடுத்தாச்சு. அது மேலே மட்டும் தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு எல்லாமே அந்த உயிர் அதை பார்த்துக்கும். நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் டாமினேட் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. புரியுதா? அட்டாச்மெண்ட் ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஆப்பு நீங்கள் எடுத்து உங்களுக்கே வச்சுக்கிற மாதிரி. இதை மனசில் வச்சுங்க. 3வது பாயிண்ட்டு, என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச சிறிய சிறிய தர்மங்கள், அதாவது முக்கியமாக நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள். அது பசுமாடாக இருக்கலாம், பைரவர்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் மட்டும்தான் உங்கள் கூட துணைக்கு வரும். மனுஷங்க கூட விட்டுருங்க, மோசமானவங்க. ஆனால் பறவைகள், 5 அறிவு படைத்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அன்பு அவங்களுக்கு பியூராக தான் வைக்க தெரியும். அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்லது. இந்த 4 பாயிண்ட் என்ன செஞ்சால் நல்லது நடக்கும். முன்னோர்களுக்கு, காகங்களுக்கு நீரளிப்பது, உணவளிப்பது போன்ற விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உதவி செய்யும். இந்த காலகட்டத்தில் ஜூன் 2க்கு பிறகு உங்கள் லைஃப், உங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அது லேண்டிங் 1.5 இயர்ஸ் ஆகும். அதுக்கு பிறகும் நல்லாயிருக்கும் லைஃப். ஸோ விருச்சிகம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொது பலன்கள் 35% தான். திருப்பியும் சொல்கிறேன், 65% உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் வேலை செய்யும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசணும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், நேரடி அப்பாயின்மெண்ட் ரெண்டுத்தையும் பார்த்து உங்களுக்கு ப்ரிசைஸாக லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை என்னால் சொல்ல முடியும். நான் சொல்கிறத கேட்கறதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்கணும். என்ன செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும் பார்த்தோம். இப்போ கடவுள் எனக்கு என்ன செய்வார், கடவுள் சொல்ல போகிற தீர்ப்பு என்ன, கடவுள் சொல்லும் தீர்ப்பு விருச்சிகத்துக்கு, தம்பி கவலைப்படாத, இது நாள் வரைக்கும் பல வருடங்களாக நீ படாத துன்பங்களை பட்டு விட்டாய். இனிமேல் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இதுதான் கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு. பல வகைகளில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு, அதாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், அல்லது எதிரிகளை அடித்து துவைச்சு போடுறதா இருக்கட்டும், இந்த அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் கம்முன்னு நீங்கள் இருங்க. தன்னால் அவங்க உங்கள்கிட்ட தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்குது. பல விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ராடு போய் மிகப்பெரிய அளவில் சக்சீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், படிப்புக்காக, வேலைக்காக, கல்யாணத்துக்காக, செட்டில் ஆகிறதுக்கூடிய எல்லா விஷயமும் இருக்குது. விருச்சிக ராசிக்கான பரிகாரம், விருச்சிக ராசிக்கான முக்கிய பரிகாரம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, முருகன் கோவில்கள் வாசலில் அன்னதானம் வழங்குவதும், முருகன் கோவில்கள் வாசலில் நிறைய பேர்களுக்கு முருகனுடைய பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறதும் மிகப்பெரிய பரிகாரம். தேடி போய் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள். அந்த இது பண்ணா, இந்த இது பண்ணா இதெல்லாம் நிற்காது. தர்மம் மட்டும்தான் நிற்கும். ஆண்டவனே தர்மத்துக்கு கீழே தான். அதனால் தர்மத்தை செய்து உங்கள் தலையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்கள் பெயர் சொல்லக்கூடிய, புகழ் சொல்லக்கூடிய அளவில் வாழ்க்கைகள் மாறும். அவநம்பிக்கை வேண்டாம். தேவையில்லாத அன்னெசரியான நெகட்டிவிட்டி என்பது வேண்டாம். என் அன்பிற்குரிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.